நமசிவாயம். இந்த 10 ரூபாய் நம்ம வந்து ரோட்டில் போயிட்டு ஒரு முக்கியமான இடங்கள்ல மறைத்து வையுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து செய்யும்போது இது என்னென்னா ஒவ்வொரு தடவையும் செஞ்சுட்டு அது செஞ்ச அன்னைக்கெல்லாம் அதிகமான பணம் வந்தது, செய்த அன்னைக்கெல்லாம் அதிகமாக பணம் வந்தது அப்படின்னு மாதம் ஒரு தடவை செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். அதற்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்து தொடர்ந்து அதுக்கு உண்டான ஒரு செல்வ வளம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கொண்டிருக்கிறது. வெறும் 10 ரூபாய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுமா அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரெகுலராகவே சொல்லி கொண்டு இருப்பவர்கள் சரி, டெலிகிராமில் அனுப்புறது, வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, இதெல்லாம் ரெகுலராக செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா உங்களுக்கு தான வகைகள் அப்படின்னு சொல்லி, தானம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கும் சரி, ரத்னம் அப்படின்னு இது மாதிரியான ஒவ்வொரு விஷயத்திற்குமே நம்மளுடைய கிரந்தங்களிலே தனித்தனியாக நமக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இவ்வளவு தானங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெறும் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் விஷயம் மட்டும் கிடையாது. நமக்கு பூர்வ ஜென்ம கர்மாவாகட்டும், அல்லது வந்து இந்த ஜென்மத்தில் நமக்கு ஏதாவது ஒரு கர்மாவாகட்டும், தெரிந்தும் தெரியாமலும் நடக்கக்கூடிய விஷயமாகட்டும், நாம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோம், அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், நாம் இந்த நிலைமைக்கு போகணும் லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதுக்கு ஒரு தானம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தானம் இருக்குது. நீங்கள் கோயில்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய கோயில் குருவாயூர் கோயிலிருந்து எல்லா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சில ரெகுலராக நார்மல் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர் அளவுக்கு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சிறிதாக இருக்கக்கூடிய கோயில்களில் கூட துலாபாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வைத்திருப்பார்கள். இந்த துலாபாரம் எடைக்கு எடை கொடுக்குறது அப்படின்னு. இது மாதிரி நம்மளுடைய பண்டைய காலம் தொட்டே நமக்கு எல்லாம் ரெகுலராக வரது இல்லையா? அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். பட் என்னன்னா இதில் வந்து கொஞ்சம் அஸ்ட்ராலஜிக்கல் விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் ஆட் பண்ணியிருக்கிறது, தாந்திரிக விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது. இதை செய்தீர்கள் என்றால் லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதாவது பணமுடை அப்படின்ற மாதிரியான விஷயம் ரெகுலராக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது, இதை வந்து மாதம் ஒரு தடவை செய்கிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு பணமுடை அப்படின்ற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் துவங்கும். சிலருக்கு நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி இமீடியட்டாக அன்னன்னைக்கே வரக்கூடியது, நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய தினங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டியது. உங்களுக்கு தேவை வந்து 2 வெத்தலை, ஒரு பாக்குங்கிறது கொட்டைப்பாக்கு வந்து மகாலட்சுமி ரூபம், கொட்டைப்பாக்கு ஒன்று வைத்துக்கொள்ள வேண்டியது. 15 ரூபாய் பணம். ஃபாரினில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதிலிருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. 15 ரூபீஸ் அப்படிங்கிறது ஒரு காரணம் தொட்டு நம்ம வந்து 15 ரூபீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லியிருக்கோம். 15 ரூபாயாக வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து 3 நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க வேண்டியது. 3 நாளைக்கு உங்களுக்கு வந்து 2 வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு 15 ரூபா பணம், ஒரு 10 ரூபாவுக்கு வந்து ஒரு காயின், அந்த மாதிரியான விஷயமாக. இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு அது எல்லாம் இருக்காது, அது அவங்களுக்கு என்ன முடியுமோ அது மாதிரியான ஒரு முறையாக ஒரே தொகையாக 3 நாளைக்கும் அவங்களோட லீஸ்ட் பண்ணி எதையாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இது 3 நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஏலக்காயும் வைக்கிறீங்க. டெய்லியே ஒவ்வொரு ஏலக்காய் வைக்க வேண்டும். இது இந்த 3 நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி தொடர்ந்து இந்த 3 நாட்கள் செய்ய வேண்டும். பெண்கள் ஆல் டேஸும் செய்யலாம். இதில் வந்து எந்த ஒரு மந்திரமுமே இதில் கிடையாது. மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் கிடையாது, இதில் பரிகாரமும் கிடையாது. இது வந்து மந்திரமும் இல்லை, பரிகாரமும் இல்லை. ஆனால் பணம் வரும். ஆனால் உங்களுக்கு இது வந்து தான வகையில் தான் சேரும். உங்களுக்கு புண்ணியமும் எக்ஸ்ட்ராவாகவே சேரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் 15 ரூபாய் பணம் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கொண்டுட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அல்லது பெருமாள், எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் அங்கே ஆஞ்சநேயர் இருக்க போகிறார், அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஸோ போனால் அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார். பெருமாள் கோயில், பெருமாள் கோயில் ஏதாவது ஒரு நல்ல புராதனமான பெருமாள் கோயிலோ அல்லது பெருமாள் கோயில் நன்றாக பூஜித்து வரக்கூடிய பெருமாள் கோயிலோ, 2 வேளையும் திறந்து நல்லா பூஜித்து வரக்கூடிய பெருமாள் கோயிலோ. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சில பேர் டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா கோயிலும் 2 வேளை தானே திறப்பாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஏகப்பட்ட கோயில்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு வேளை மட்டும் திறக்கக்கூடிய கோயில்கள், அது கூட திறக்க முடியாத கோயில்கள், விளக்கெறிய முடியாத கோயில்கள் ஆயிரக்கணக்கான நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்போது நீங்கள் அது மாதிரியான பெருமாள் கோயிலுக்கு போங்க. அது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அதை கையில் வைத்துக்கொண்டு புதன்கிழமை என்று இதை கையில் வைத்துக்கொண்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வேண்டுமோ அது மாதிரியான வேண்டியதை மட்டும் கேளுங்கள். இது வந்து வேண்டியதை கொடுக்கக்கூடியது, வேண்டாததை நீக்கக்கூடியது அல்ல. அதை நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே போயிட்டு அதை கையில் வச்சுட்டு எனக்கு கடன் தீரணும் கடன் வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா கடன் சேரத்தான் செய்யும். அதனால் அந்த விஷயத்தில் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. எதையுமே தீர்க்கக்கூடியது, அழிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து ஆக்கக்கூடிய விஷயம். சரியா? அதனால தான் நான் முதல்ல எடுத்தோடனே உங்களுக்கு பெருமாள் கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் புதன்கிழமை என்று போக சொல்லியிருக்கேன். டைமிங் நீங்கள் காலையிலேயோ சாயந்தரமோ எந்த டைம் வேணால் போய்க்கோங்க. இதுக்கெல்லாம் டைமிங் எல்லாம் கிடையாது. ப்ராப்பராக நீங்கள் வந்து இதை செய்யணும். இந்த 3 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளோதான். முதல் நாள் மட்டும்தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும். அது மாதிரியான ஒரு பெருமாள் கோயிலாக போய்க்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பெருமாள் கோயில் போக முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே பெருமாள் படத்தை வச்சு பெருமாள் படத்துக்கிட்ட இதை வச்சுட்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். 4 மந்திரம், நாராயணாய நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், எது உங்களால் சொல்ல முடியுமோ அது மாதிரியான விஷயமா சொல்லிட்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் வச்சிட வேண்டியது. இந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்தல விருட்சம் இருக்கும்.
ஸ்தல விருஷத்துக்கு அடியில் இதை வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 3 நாளுமே ஒவ்வொரு ஏலக்காயும் கண்டிப்பாக சேர்க்கணும், அதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஸ்தல விருஷத்துக்கு அடியில் கொண்டு போய் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. அதனால இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரியான விஷயமாக செஞ்சிருங்க. செய்துட்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் வாட்டி திருப்பி பார்க்காம வந்துடலாம் வீட்டுக்குள்ளே. சரியா? நேராக வீட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப வசதி. அப்படி உங்களால் முடியலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா அந்த வேலையை பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் வெட்னஸ்டே அன்னைக்கு செய்கிறீங்க. தேர்ஸ்டே வியாழக்கிழமை என்று என்ன செய்யணும்னா சேம் திங். இதை எடுத்துக்கிறீங்களா, கையில் எடுத்துக்கோங்க. மென்டலி வந்து உங்களுக்கு எல்லா விதமாக வெல்த் அண்ட் அபுண்டன்ஸ் ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே உங்களோட லைஃப்பில் இருக்கணும், எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைத்துக் கொள்ளுங்கள். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நேராக ஏதாவது ஒரு பேங்க் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் வாசல்லையோ பள்ளிக்கூட வாசல்லையோ ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்துடுங்க. பேங்க்கில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேங்க்லனா பேங்க்குள்ளே கொண்டு போய் நம்ம இதை வைக்க முடியாது. பேங்க் வாசல் ஏதாவது பக்கம் ஒரு ஓரமாக, பேங்க்குக்கு பக்கத்தில் நியர்பை ஏரியாஸ் அதில் அந்த இடத்துல போட்டுட்டு வந்துடலாம். கீழே போட்டாலும் சரி, ஓரமாக வைக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த 10 ரூபாயை வந்து மறைச்சு வைக்க சொல்லியிருந்தேன். இதை வந்து நீங்கள் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வைக்கணும்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துடலாம். இது நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துக்கலாம். இந்த கோயிலுக்கு போகும்போது மட்டும்தான் நீங்கள் நேராக வீட்டுக்கு வருதுங்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். அது முடியாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து வரலாம். அதனால் பலனெல்லாம் வந்து பெருசாக லெவலில் குறைஞ்சிட போகிறது கிடையாது. பட் ஸ்ட்ரைட்டாகவே வீட்டுக்கு வந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயம் நீங்கள் வந்து 2வது நாள் நீங்கள் வந்து எய்தர் ஸ்கூல், காலேஜஸ், எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் பேங்க், இதுதான் 2வது நாள் நீங்கள் செய்ய வேண்டியது. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செய்து முடித்து விட வேண்டியது. அதே தான் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் சேம் திங் தான். இது வந்து இட் அப்ளைஸ் டு தெம் ஆல்சோ. 3வது நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே மாதிரியான ஒரு விஷயமாக வைக்கிறீங்களே, வீட்லேயே இதை வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரிடம் நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இது மாதிரியான விஷயங்கள் நான் தொடர்ந்து செய்ய போகிறேன், வாழ்நாள் முழுவதுமே இது மாதிரியான ஒரு தான முறையை செய்ய போகிறேன், இதனால் எனக்கு எல்லா விதமான எனக்கும் என்னோட குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் முறையாக வைத்துக்கொண்டு இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் போகும்போது நல்ல பிரசித்தி பெற்ற ஏதாவது ஒரு மால் மாதிரி ஏதாவது உங்களோட ஏரியாவில் இருக்கா, உங்களோட ஊரில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். நான் வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இவங்களெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுருக்கேன். ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் உள்பக்கமாக இருக்கக்கூடியவங்க எல்லாமும் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பெரிய மால், அதாவது நிறைய ஜன நடமாட்டம் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும், அல்லது தேட்டராக இருக்கணும். தேட்டர் எல்லாமே முக்கால்வாசி இப்போ டவுனை பொறுத்த வரைக்கும், சிட்டி பொறுத்த வரைக்கும், சிட்டிஸில் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு மால்குள்ளேயே போயிடுது பெரிய அளவில். ஸோ அது மாதிரி தேட்டர் மாதிரி, அது ஜன நடமாட்டம் அதிகமாக போகக்கூடிய தேட்டர் இருக்குது, ஆனால் அது ஆளே வரல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல கூட்டம் வந்து போகக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அதாவது ஜனவசியம், தனவசியம்னு ஒவ்வொரு நாளைக்கு நம்ம பண்ணுறோம். சரியா? தெய்வவசியம், அடுத்தது வந்து தனவசியம், அடுத்தது வந்து ஜனவசியம். இந்த மாதிரியான ஒரு முறையும் இதில் சேர்ந்து இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரியான ஒரு முறையாக அந்த மாதிரியான ஒரு ஏரியாவை பார்த்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அகைன் உங்களோட வேலையை பார்க்க போயிடலாம். உடனே வீட்டுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறது. ஏதாவது தேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமோ, அல்லது வந்து பெரிய மால் அப்படின்ற மாதிரியான அந்த மால்லையும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா கூட்டமாக ரெகுலராக வந்துருக்கணும். இப்போ இங்கே சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர்ஸில் ஒரு காலத்தில் ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. இப்போ அது மாதிரியான ஒரு விஷயமா எதுவுமே இல்லை. அங்கே ஆளே இல்லை, அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் அங்கே வரது கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த மாதிரியான இடத்துல வைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு நியர்பை இடத்துல வைக்கிறதுங்கிறத விட நிறைய க்ரௌட் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே ஏதாவது ஒரு புதன் தேர்ந்தெடுத்து கொண்டு புதன், வியாழன், வெள்ளி அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக தொடர்ந்து செய்து வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வெத்தலை பாக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு ஆல்டர்னேட் எதுவுமே கிடையாது. ஏலக்காயை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், வெற்றிலையும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஆல்டர்னேட்டுமே சொல்லப்படல. இதுவும் வந்து நம்மளுடைய பழங்கால விஷயங்களிலே இருக்கக்கூடிய கிரந்தங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களில் என்னுடைய ஒரு தாந்திரிக முறையும் ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு மிக்சடாக ஒரு விஷயமாக கொடுத்துருக்கேன். எப்படி அந்த 10 ரூபா விஷயம் கொடுத்தாலும் அது மாதிரியான ஒரு விஷயமாக. ஸோ அதை நீங்கள் செய்து வருவதுங்கிறது நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்தது, சடன் ஃபினான்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பான முறையில் என்னோட பார்த்துக்கொள்ளுங்கள். நமஸ்காரம்.